ஸோ நாளைக்கு களம் எப்படி மாறும்னாக்கா, திமுக, அதிமுக இருக்கிற எல்லா நபர்களும் கூட்டணிக்காக விஜயை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தமிழ்நாட்டில் இவர் தான் மிகப்பெரிய தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவரை மத்தால விஜயகாந்தை கேவலப்படுத்துற மாதிரி இவர் படத்தெல்லாம் வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னாக்கா, அந்த சீனுக்கே இங்க இடம் இல்லை தம்பி. அவரோட பணியாற்றிய டைரக்டர்ஸ் கூட நான் நிறைய பேர் கூட பேசியிருக்கிறேன். அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க விஜய் அவர்களை இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் போல கிடையாது. ஒன்ஸ் ஹி டிசைடர்னா டிசைடர் தான். ஒரு இடத்துல யாராவது விஜய் அவர்களை கோவப்படுத்தி விட்டால் அவருடைய கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவார்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவார். இந்த நேரத்தில் இவர் உள்ள வரும் பொழுது ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸ் தூக்கி கொண்டாடுறோம். நாங்கள் இப்படியாப்பட்ட தலைவனைத்தான். ஒவ்வொரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அண்ணன் விஜய் ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன்றத மாதிரி நினைக்கிறேன். கூட அந்த வாரியர்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? என்ன உன்னை நம்பி ஊரெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கானே. தனி ஒரு மனிதனுக்காக ஒரு குடும்பம் நிற்கலாம், ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம பேசி பழகினா ஒரு உறவுகள் நிற்கலாம், ஒரு ஊரே ஒரு நாடே சேர்ந்து ஒரு நபருக்காக நிற்கிது. நம்ம பொழுது பல நாடுகள் முழுக்க அவருக்கான நபர்கள் நிற்கிறாங்க. நம்ம பொழுது இவரை தோக்க வைக்கிறதுக்கு என்ன வரும்? அந்த சூழ்ச்சியை அவர்கள் கையில் எடுப்பார்கள். இவ்வளவு மோசமா இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தம் ஆர்கனைஸ் ஆயிட்டாங்க. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி. இனி விஜய் அவர்கள் இருக்கும் வரை விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழ் சினிமால ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய செல்வாக்கு இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கும். அது நம்ம எம்ஜிஆரை எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் விஜயகாந்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இந்த அரசியல் கட்சி தொடங்கி வந்தார். இவங்க 2 பேரை விட விஜய் அவர்கள் ஒரு படி மேலேயே போனார்னு நம்ம சொல்லலாம். எப்படி இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு விஜயால உருவாக்க முடிஞ்சுது சார்? அது பெண்கள் மத்தியிலா இருக்கலாம், ஆண்கள் மத்தியிலும் இருக்கலாம், இந்த குழந்தைகள் மத்தியிலும் இருக்கலாம். எல்லாருக்குமான ஒரு தலைவரா விஜயால எப்படி மாற முடிஞ்சுது சார்? பிரபஞ்சம் உருவாக்கியது. ஓகே, முதல் விஷயம் அதான். எப்பயுமே ஒரு லீடர் மெட்டீரியலை நம்ம டிசைன் பண்ணிலாம் உருவாக்க முடியாது. அந்த லீடரா ஒருத்தனை ஒரு பிரபஞ்சம் உருவாக்கணும் முடிவு பண்ணிடுச்சுன்னா ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து அவர்களுக்குள்ள பல கட்ட நெருக்கடிகளையும் சோதனைகளையும் உள்ளாக்கும். அவங்கள வறுமையா இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், அல்லது துரோகங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை சந்திச்சு பொது புத்தியை நமக்குள்ள புகுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு விஷயத்தை விதைக்கும் பொழுது அதற்கேற்ப இந்த சினிமா என்ற ஒரு ஜேர்னர் இருக்குல்ல, டு தி எக்ஸ்ட்ரீம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிடும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தணும்னா பல நேரங்கள் நடந்த சம்பவம் நமக்கு நினைவுக்கு வராது. ஒரு படத்தை நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து பார்த்துருப்போம் சினிமா தியேட்டர்ல. அந்த படத்தோடைய காட்சியோ பாடலை பார்க்கும்போது நம்ம இன்னாரெல்லாம் சேர்ந்து இங்க போனோம் அப்படின்ற ஒரு நினைவுக்கு வரும். அதுபோல சினிமான்ற ஒரு ஜேர்னர் ரொம்ப ஈஸியா ஒருத்தர் மனசுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவர் நடிச்ச படம், கதாபாத்திரங்கள், அதை தாண்டி குழந்தைகளை வசீகரிக்கக்கூடிய விஷயம், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே சேர்ந்து யங்ஸ்டர்ஸுக்கு டான்ஸ் ஃபைட்ல இருந்து எல்லாமே சேர்ந்து அவர் முழுக்க அவர் இன்புட்டை சினிமாவுக்காகவே உழைச்சார். அந்த உழைப்பு என்பது சினிமாவில் பெரிய அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்ததை தாண்டி பெரிய மக்கள் செல்வாக்கை பெற்றுக் கொடுத்துருச்சு. மக்கள் செல்வாக்கை பெற்றுக் கொடுத்த பிறகு ஒரு நபருக்கு மக்கள் பற்றின ஒரு சிந்தனை வரும் பொழுது நம்ம அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப ஸ்டெப்பனாக வருவார். நான் அவரோட பணியாற்றிய டைரக்டர்ஸ் கூட நான் நிறைய பேர் கூட பேசியிருக்கிறேன். அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் விஜய் அவர்களை இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் போல கிடையாது. ஒன்ஸ் ஹி டிசைடர்னா டிசைடர் தான். அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காரு. ரொம்ப ஸ்டெப்பனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணா செய்வார். அதே மாதிரி செட்ல உட்கார்ந்தாருன்னா ஆன் டைம்க்கு வருவார். தேவையில்லாத எந்த கான்ட்ரவர்சியை பத்தி எதை பத்தி யாரை பத்தியுமே பேச மாட்டார். ஒரு இடத்துல யாராவது விஜய் அவர்களை கோவப்படுத்தி விட்டால் அவருடைய கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவார்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாராம். அவங்கள்ட்ட பேச மாட்டாராம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்போ ஒருத்தர் நபரை விலகி போகதான் சொல்லுதே தவிர சண்டை போடவோ பழி வாங்கவோ தூண்டல் என்னும் பொழுது பிரபஞ்சம் தயார்படுத்தி கொடுத்துருக்கு. இன்றைக்கு அரசியல் சூழலும் அவ்வளவு கேவலமாக இருக்கு. அந்த அளவுக்கு டு தி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நாட்டை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சரி, அது போதை கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமா இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் இவர் உள்ள வரும் பொழுது ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸ் தூக்கி கொண்டாடுறோம். நாங்கள் இப்படியாப்பட்ட தலைவனைத்தான் தேடி கொண்டிருந்தோம். 2வது விஷயம், அரசியலாக பார்த்தா நம்ம பார்த்தான்
ஆனா இவ்வளவு மோசமா இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா ஆர்கனைஸ் ஆயிட்டானுங்க. இனி ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி. இனி வந்து விஜய் அவர்கள் இருக்கும் வரை விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம். ஓகே சார். இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களை எடுத்துப்போம். அவர் வந்து எல்லாரும் வந்து வாத்தியார்னு கூப்பிட்டாங்க, தலைவரும் வந்து சொன்னாங்க. நம்ம விஜயகாந்த் சார் எடுத்துட்டா எல்லாரும் கேப்டன் வந்து சொல்லுவாங்க. ஆனா விஜய் சாரை மட்டும்தான் எல்லாரும் வந்து அண்ணான்னு வந்து சொல்றாங்க, விஜய் அண்ணான்னு வந்து சொல்றாங்க, விஜய் தம்பின்னு சொல்றாங்க, விஜய் மாமான்னு வந்து சொல்றாங்க. தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா வந்து விஜய வந்து பாக்குறாங்க சார். அவர் வந்து அரசியலுக்கு வராருன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து அவர் வந்து யோசிக்காம அவருக்கு வந்து அந்த எல்லாரும் நாங்க வந்து ஓட்டு போடுவோம் வந்து சொல்றாங்க. அந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் இருக்குங்க சார், அவங்க கிட்ட எல்லாம் போய் வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க நீங்க வந்து விஜய் மாமாவுக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. அந்த மேஜிக் எப்படி சார் நடக்குது? ஏன்னா ஒரு கூட்டத்தையே தன்வசப்படுத்தி இருக்காரு விஜய் அவர்கள் வந்து. கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்றாங்கல்ல. ரெண்டாவது விஷயம், ஒவ்வொரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அண்ணன் விஜய் ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன்றது மாதிரி நினைக்கிறாங்க. அண்ணன் விஜய் ஜெயிப்பது தான் ஜெயிச்சதுக்கு சமம்னு நினைக்கிறாங்க. அதான் யதார்த்தமா இருக்கு. அண்ணன் நீ வந்து இன்னைக்கு கூட அந்த வாரியர்ஸ் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணே உன்னை நம்பி ஊரெல்லாம் ஒம்பளுத்து வச்சிருக்கானே, எப்படியாவது ஜெயிச்சிருனே, இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ முழுக்க முழுக்க அவரை வந்து நீ இவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சான் தான் ஜெயிச்ச மாதிரின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்படி வந்துச்சுனாக்கா, அவரை தான் அண்ணனா தானே பார்த்தாங்க. தான் பிள்ளையா, தான் அண்ணனா, தான் தம்பியா, தான் உறவை பார்த்தத. இந்த மேஜிக்கல் மூமெண்ட்லாம் எல்லாருக்கும் நடக்காது தம்பி. 70 வருஷமா நான் ஆட்சியில் இருக்கேன், கட்சியில் இருக்கிறேன், நான் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கேன்னு சொல்ற நபருக்கே சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஒரு தனிநபருக்கு சாத்தியப்பட்டிருக்கணும் போது இட்ஸ் எ கிஃப்ட். வரம், சில பேர் நபர் வரம் வாங்கி வருவாங்கன்னு வாங்கல்ல, அப்படி வரம் வாங்கி வந்த நபர் அவருக்காக வந்து தம்பி தனி ஒரு மனிதனுக்காக ஒரு குடும்பம் நிற்கலாம், ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம பேசி பழகினா ஒரு உறவுகள் நிற்கலாம், ஒரு ஊரே ஒரு நாடே சேர்ந்து ஒரு நபருக்காக நிற்கிது நம்ம பொழுது, பல நாடுகள் முழுக்க வந்து அவருக்கான நபர்கள் வந்து நிற்கிறாங்க நம்ம பொழுது. இதெல்லாம் வரம், கிஃப்ட். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அமையுமா? எம்ஜிஆருக்கு பிறகு இவருக்கு அமைஞ்சிருக்கணும் பொழுது. ஆனால் இவரை நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தவறான விஷயம். ஏன்னா ரொம்ப 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 ஸ்டெப்பனாக கால்குலேட்டிவாக மூவ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர். நீங்கள் இவரை வந்து மத்தால வந்து விஜயகாந்தை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இவரை படுத்தலாம் வைக்கலாம்னு நினச்சிங்கனாக்கா அந்த சீனுக்கே இங்கே இடம் இல்லை தம்பி. அதுதான் சார். இப்போ நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும், விஜயகாந்த் இருக்கட்டும், அவருக்கு வந்து கொடுத்த நெருக்கடிகளை விட ஒரு 3 மடங்கு விஜய்க்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். அவருடைய படமாக இருக்கட்டும், அவர் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவர் சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்தாக இருக்கட்டும், எத்தனையோ அந்த அவதூறுகள் வந்து போட்டாங்க. அப்படி இருந்தும் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்ல நம்ம வந்து மக்களுக்காக வந்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த மக்கள் சேவை மட்டும்தான், ஏன்னா நம்ம வந்து கண்டுக்க கூடாதுன்னு ஒரு மனநிலையில வந்து இருக்காரு. வீரன், தலைவன், புரிஞ்சா? சரியான ஆண்மகன். நீ என்ன வேணாலும் செய்ய, என்ன இறைவன் வந்து என்ன மாதிரிதான் உன்னையும் படைச்சிருக்கான். நீ பெரிய கொம்பாதி கொம்பெல்லாம் இல்லை. நீ இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன்னா மக்கள் முடிவு பண்ணதான் நீ உட்காந்துருக்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஐயக்கத்தனம் பண்ணி ஆட்டம் போடுற. இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து உட்காரணும் அந்த இடத்துக்குன்னு சொல்லின்றத அவர் உணர்றாரு. அந்த நேரத்தில் வந்து என்ன எவ்வளோ நாளைக்கு ஆடிடுவேன், இந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரி என் கையில் வந்துடும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்கணும் பொழுது ரொம்ப ஸ்டெபன். ஆனால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது தான் களத்தில் பெரிய விஷயம். ஆனால் அதை தாக்கு பிடிச்சி நின்னார்ல இப்போ வரைக்கும். ஸோ மேஜிக்கல் மூமெண்ட் தான் தம்பி எல்லாமே. எங்களுக்கு நான் பார்த்த வரைக்குமே அவருக்கு ஒவ்வொரு விஷயமும் இயற்கை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. விக்ரவாண்டி மாநாடு நடக்காதுன்னு சொன்னாங்களா, மழை வந்துடும், புயல் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது சூப்பராக நடந்து முடிஞ்சு. மதுரை மாநாடு அதே மாதிரி தான் சொன்னாங்க நடக்காதுன்னு. அதே மாதிரி இவரை வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இது பெருசாக நிற்காதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆளே இல்லை, வேட்பாளர் போட முடியாதுனாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர் போட்டதுக்கப்புறம் எல்லா வேட்பாளரும் விலை போயிடுவாங்க, எவனுமே நிற்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் கடந்து வந்தாரா. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் வந்து கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுனாங்க. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ஓட்டாக மாறி இருக்கா, ஒவ்வொருத்தரும் காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டையை போட்டு வந்து நின்று அவருக்கு தான் போகிறோன்னு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே இருக்க மாட்டார், வெளிநாடு போயிடுவார். அவர் பாட்டுக்கு அழகாக உள்ளூரில் தான் உட்காந்து ஒவ்வொரு வந்து வழிபாடு தலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் மீது வைக்கக்கூடிய எல்லா விமர்சனமும் பொய்யான விமர்சனம். இப்ப தெரியுதா, ஒரு தனி நபரை ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஆளுமைகளும் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னும் பொழுது ஏன் எதிர்க்கிறான்றது யோசிக்கும் பொழுது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மிக சரியான ஒரு தலைவன் வந்திருக்கிறான், லாஸ்ட் சான்ஸ், அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. இவர் நம்ம இருக பிடிச்சிட்டோம்னாக்கா மேலே போயிடலாம். இல்லாட்டிக்கு அதில் பாலத்துக்குள்ள போய் மறுபடியும் இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியல வந்து 2 கட்சி தான் நீயா நானாவா இருந்தாங்க. ஒன்று அதிமுக, திமுக. இப்போ 3வது ஒரு மாபெரும் சக்தியா வந்து தாவேகா வந்து உள்ள வந்திருந்தாங்க.
ஒரு பயத்தை வந்து காமிச்சாரா சார் விஜய் அவர்கள் வந்து அதிமுகக்கும் திமுகக்கும்? ஏன்னா இப்ப திமுக வந்து நாங்க 70 வருட பாரம்பரியம் கொண்ட கட்சி, அதே மாதிரி அதிமுக கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொன்னா நாங்க 30 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நீயா நானா வந்து இருக்காது, அது வந்து ஒரு 3 நிலை போட்டியா வந்து மாறி இருக்கு. விஜய் தான் ஒரு முதன்மை சக்தியா வந்து வருவாருன்ட்டு எப்பவும் அந்த பேசும்போதெல்லாம் மாறி இருக்கே சார். அதாவது உச்சபட்ச பயத்தை காட்டியிருக்காரு. ஓகே, லைட்டாலாம் இல்லை, சும்மா லைட்டாக செய்யறதுலாம் கிடையாது. நீங்க வந்து விஜய்னா யாரு, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம்னா யாரு, யங்ஸ்டர்ஸ்னா யாரு, அரசியல்னா என்ன, எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றத ரொம்ப ஸ்டெப்பனாக நின்று உச்சபட்சமான பயத்தை திமுகவுக்கும் அதிமுகவும் காட்டிட்டாரும் பொழுது 70 வருஷம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் ஒரு மாதிரி குல குலம் தானே இருப்பேன். ஓகே, ஸ்டெப்பனாக இருப்ப சொல்லுங்க தம்பி. இல்ல சார், நீங்கள் இந்த இளைஞருக்கு முன்னாடி 70 வருஷம் 30 வருஷம் இந்த கதையெல்லாம் வந்து எடுபடாது. நீங்கள் அரசியலை எப்படி இது வரைக்கும் கையாண்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓட்டாகவும் பணமாகவும் சாதியாகவும் சாராயமாகவும் கையாண்டுகிட்டு இருந்தீங்க. இவர் தளபதி விஜய் மட்டும்தான் அரசியலை ஜனநாயக உரிமையாகவும் மக்களை காக்கக்கூடிய பணியாகவும் அரசியல் நெறிமுறைப்படுத்தி இளைஞர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து சாதி மதங்களை கலந்து ஒரே இனம் ஒரே மொழி ஒரே பாகுபாடு இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த கோட்பாடுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தார் பொழுது அங்கேயே அஸ்திவாரம் அவங்களுக்கு ஆட்டம் கண்டுச்சுருந்து. ஒட்டுமொத்த பயம் எந்த அளவுக்குனாக்கா இனி தலைமுறைகளை தாண்டி நம்ம காலங்காலமாக திரும்ப எதுவுமே ஈடுபடாதுன்ற மாதிரியான ஒரு பயம் வந்துருக்கணும் பொழுது இன்றைக்கு தற்காலிகமாக சுற்றுலா செஞ்சிருக்காரு நபர்கள் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நிரந்தரமாக சுற்றுலா தான் போனோம். உள்ளூர்ல வேலை இருக்காது. அதான் நிறைய பேர் வந்து நிறைய கனவுகள்லாம் வந்து காண்டிருந்தாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு அப்புறம் என் பையன் வந்து இந்த கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பா, அவன் வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இத்தனை தோல்விகளை வந்து பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வெற்றி மட்டும் தான் இருந்தாரு. அவர் கனவுலயே வந்து மண்ணை அள்ளி வந்து போட்டாச்சு. அப்புறம் சீமான் அவர்கள் இத்தனை வருஷம் வந்து கத்தியாச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட பலனை தான் பெற போறோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாபெரும் சக்தியா வந்து விஜய் அவர்கள் வந்து வந்துட்டார். இதுக்கப்புறம் அந்த தமிழக அரசியல் களமானது வந்து ஒண்ணு விஜய் வர்சஸ் இவங்கள யாராவது ஒருத்தரா தான் இருக்கும் அப்படியும் பேசும் பொருளா இருக்கே சார். அது இல்லை, நீங்கள் இவங்க கண்ட கனவுலாம் சரத்குமார் கண்ட கனவு மாதிரி தான். அதுக்காக சரத்குமார் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆமா தம்பி, காலைல எழுந்தோடனே கட்சி கலைச்ச மாதிரி இவங்க இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் வந்துடுவோம் அப்படிலாம் வந்துடுவோன்ற எல்லாத்தையும் சுக்கு ஆக்கியிருக்காருன்னும் பொழுது இனி விஜய் அவர்களை வைத்து தான் இனி அரசியல் கலனும் பொழுது அவரை சுற்றி இனி இயங்கும் இது எல்லாமே. ஓகே, ஸோ நாளைக்கு களம் எப்படி மாறும்னாக்கா விஜய் அவர்களிடம் எல்லா கூட்டணி கட்சியும் வந்துடும். இப்போ திமுக அதிமுக இருக்கிற எல்லா நபர்களும் கூட்டணிக்காக விஜயை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தமிழ்நாட்டில் இவர் தான் மிகப்பெரிய தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவரோடு சேர்ந்து பயணிப்பதனால தான் நம்ம ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி நம்மளும் ஜெயிச்சு நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுன்ற ஒரு இதில் வரும். ஆனால் இவருடைய கிரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது ஒழுக்கமாக தான் இருந்தாங்க. திருட்டுத்தனம் பண்ண முடியாத ஒரு கிரைட்டீரியா தான் கொண்டு வருவார் பொழுது ஆப்வியஸ்லி தம்பி இந்த ஒட்டுமொத்த பயத்திற்கு காரணம் யார் சொல்லுங்க? யங்ஸ்டர்ஸ். ஓ, யங்ஸ்டர். எஸ். ஓகே. இத்தனை பயத்திற்கும் திமுக அதிமுகவுக்கு நடுக்கத்தை காமிச்சது யாருனாக்கா இந்த யங்ஸ்டர்ஸ். இவங்களுடைய இம்பாக்ட் தான் ஒட்டுமொத்தமா வீட்டுல கூடிய ஒவ்வொரு பெரியவங்களையும் ஓட்டு போட வச்சுச்சு. டிவிகேக்கு இவர்களும் ஓட்டு போட்டு பெரியவங்களும் ஓட்டு போட்டு தாத்தாமார்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சு இவ்வளவு பெரிய பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தியது வாரியர்ஸும் இந்த யங்ஸ்டர்ஸ் மக்களும் தான். அப்ப இந்த மக்கள் இவ்வளவு ஸ்டெப்பனா இறங்கி ஒரு நபருக்காக நிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது யாருக்குனாக்கா தளபதி விஜய் அவர்களுக்காக. அப்போ இவருக்கு பின்னாடி அவர்களும் அவங்களுக்கு பின்னாடி இவங்களும் இதை தான் ஒரு குடும்பம்னு சொல்றோம். இந்த பாண்டிங், இந்த பாண்டிங்க்கு முன்னாடி இப்போ நம்ம எம்ஜிஆரா இருக்கட்டும் என்டிஆரா இருக்கட்டும் அவங்களாம் வந்து முன்னாடி வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அந்த பெரிய ஓட் பேங்க் வந்து வாங்க முடியுதுன்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சவங்களா இருக்கட்டும், அது நம்ம சிரஞ்சீவியா இருக்கட்டும், இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும், பவன் கல்யாணா இருக்கட்டும், அந்த முதல் தேர்தலில் வந்து அவங்க எல்லாரும் வந்து இந்த கம்மி சதவீதத்துல தான் ஓட்டு வந்து வாங்கணும். ஆனா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து கிரியேட் ஆகியிருக்கே சார். அது அவங்க காலம் 010 தம்பி. இப்போ ஆண்ட்ராய்டு தம்பி, இப்போ சேட்டலைட் ஃபோன் வரைக்கும் வந்துருச்சு, புரியுதா உங்களுக்கு? அப்படின்னும் பொழுது பர்சன்டேஜ் மாறும். இவங்களுடைய கால்குலேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி துண்டு பிரசங்கம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஊருக்கு போய் பேசிட்டு உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும், இங்கே நடக்கிற செய்தி அங்கே போகாது, அங்கே நடக்கிற செய்தி இங்கே போகாது. திமுக வந்து ஒரு செய்தியை மடைமாற்ற வேண்டும்னா ஒரு ஊரில் வந்து ஒரு பேப்பர் போய் இறங்குறதுக்கு மட்டும் ஒட்டுமொத்த பேப்பரையும் வாங்கி எரிச்ச வரலாறுலாம் இருக்கு, மக்களுக்கு சென்றடையக்கூடாதுன்ட்டு. இப்போ அப்படி இல்லை இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு தெரியுது எது நல்லது கெட்டதுன்னு தெரியுதுன்னு பொழுது ஆப்வியஸ்லி இந்த இந்த ரெவல்யூஷன் இது நடக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அச்சம் என்னவாக இருக்குதுன்னு இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்கனாக்கா, ஒரு நடிகன் அரசியல் கட்சி ஆரம்பித்து
இப்படி அரசியல் களத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு சுதந்திரம் வாங்கியது முதல் இப்போ இந்த நொடி வரைக்கும் 2026 வரைக்கும் இது வரைக்கும் ஆகாத ஒரு ஓட் போலிங்க ஒரு நடிகன் வந்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டில் நிகழ்த்திருக்காங்க பொழுது இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வெளிப்படையாக அவருக்கு தான் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க. அவர் போடுற மாதிரி காஸ்டிங் போடுறாங்க. ஒட்டுமொத்தமாக ட்ராமாட்டிக் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. பெற்றவங்களையும் மாற்றிருக்கிறாங்க பொழுது அப்போ இப்படி ஒரு நடிகன் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க பொழுது இதே போல் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நடிகர்கள் இப்படி புரட்சி செய்ய மக்களுக்காக களம் இறங்கி விட்டால் நமது கனவு சுக்குநூறாகிவிடும் என்று பிஜேபி பயந்துகிட்டு இருக்கு. அப்போ இவரை தோக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? அந்த சூழ்ச்சியை அவர்கள் கையில் எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி அச்சம் வந்து இருக்குன்னு சொல்லி மக்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓட்டிங் மிஷினில் எதுவும் கை வச்சு மாற்றாத அளவுக்கு நீங்கள் ஆட்களை இன்னும் ஜாஸ்திப்படுத்தி அதை கொஞ்சம் பாதுகாப்பாக பாருங்கள். ஏனென்றால் இட்ஸ் அ ரெவல்யூஷன். இவர் செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த புரட்சியை தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு வாட்டி விட்டுட்டோம்க்கா அது இந்தியா முழுக்க பரவிடும். அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து பிஜேபி வந்து பழைய நிலைமைக்கு ஜீரோவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள் ஒரு அச்சம் மக்கள் வந்து தொடர்ச்சி நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பொழுது நம்ம அதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. அதையும் நம்ம வந்து கட்சி தலைமையிலும் சொல்லி கொஞ்சம் கண்காணிக்கக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். சில பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.